ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி துறையூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை அதிமுகவினர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இதற்கான காரணம் என்ன? என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம் மகிழா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்து சேனப்பநல்லூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிமுக ஒன்றிய செயலாளர் பொன் காமராஜ் தலைமையிலான 100க்கும் மேற்பட்டோர் திடீரென முகாமிற்குள் சேனப்பநல்லூர் கிராமத்திற்கு நிரந்தர செவிலியர் பணியமர்த்த வேண்டும் என கோஷமிட்டு முகாமிற்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திடீரென 100க்கும் மேற்பட்டோர் முகாமில் நுழைந்து மருத்துவ முகாமை மூடக்கோரியும் தங்கள் பகுதியில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள செவிலியரில் பணியிடத்தை நிரப்ப வேண்டியும் பணியாற்றும் செவிலியர் அதே பகுதியில் தங்கி பணியாற்ற வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பொதுமக்களுடன் துறை தாசில்தார் சிவகுமார், வட்டார மருத்துவ அலுவலர் பிரபாரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நிரந்தர செவிலியரை பணியமர்த்தப்படும் என உறுதியளித்ததன் பேரில் கலந்து சென்றனர். உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு திடீரென அதிமுக நுழைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.